வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ராணிப்பேட்டையில் வேலையை விட்டு தூக்கிய ஆத்திரத்தில் காய்கறி கடை உரிமையாளரை 4 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. தடுக்க வந்த மருமகன் தனது மார்பில் கத்தி குத்து வாங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு குழந்தை பிறந்த 7 நாட்களில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதான அருண்குமார். இவர் ஆற்காடு காய்கறி சந்தையில் காய்கறி கடை நடத்தி வருகிறார். அருண்குமார் செவ்வாய்க்கிழமை இரவில் தனது குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலை நேரத்தில் டமடமவென வீட்டின் கதவு தட்டப்பட்டுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக ஓங்கி தட்டப்பட்டதால் அருண்குமாருடன் அவரின் மருமகன் சதீஷ்குமாரும் கதவை திறக்கச் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் அருண்குமாரை பயங்கர ஆயுதங்களால் தாக்க பாய்ந்தது. அதனை கண்டதும் சதீஷ்குமார் அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்டுள்ளார். கொலைவெறி கும்பல் அவரின் மார்பு பகுதியில் குத்தியதில் சதீஷ்குமார் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். மேலும் அருண்குமாரையும் அந்த கும்பல் கண்மூடித்தனமாக குத்திவிட்டு தப்பியோடியது. படுகாயமடைந்த இருவரையும் மீட்ட உறவினர்கள் ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சதீஷ்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அருண்குமாரை மேல் சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆற்காடு நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அருண்குமாரின் காய்கறி கடையில் 21 வயதான சுனில் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் சரியாக வேலைக்கு வராததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரை வேலையை விட்டு நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அருண்குமார் மீது கடும் கோபத்துடன் சுனில் சுற்றி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தன்னை வேலையை விட்டு தூக்கிய அருண்குமாரை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவில் வேப்பூரைச் சேர்ந்த 22 வயதான சூர்யா, 21 வயதான பாஸ்கர் மற்றும் கீழ்விசாரம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜியுடன் சேர்ந்து சுனில் மது குடித்துள்ளார். மதுபோதை தலைக்கேறியதும் அருண்குமாரின் வீட்டிற்கு சென்று அவருடன் வாக்குவாதம் செய்து கொலை பாதக செயலை அரங்கேற்றியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் சதீஷ்குமார் வேப்பூரில் உள்ள தனது மனைவியையும் பிறந்து 7 நாட்களே ஆன பெண் குழந்தையையும் பார்ப்பதற்காக வந்துள்ளார். அதே ஊரில் உள்ள தனது தாய்மாமா அருண்குமார் வீட்டில் தங்கியுள்ளார். அப்போது அவரை கொலை செய்ய வந்த கும்பலிடம் மார்பில் கத்தி குத்து வாங்கி சதீஷ்குமார் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுனில், சூர்யா, பாஸ்கர் மற்றும் பாலாஜி ஆகிய 4 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் விசாரித்து வருகின்றனர். காய்கறி கடையில் வேலையிலிருந்து தூக்கிய ஆத்திரத்தில் இளைஞர் ஒருவர் தனது நண்பர்களுடன் கொலைபாதக செயலில் ஈடுபட்டுள்ள சம்பவம் ஆற்காடு பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.